ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுல ஒரு 6 மாச குழந்தை, பேரழகின் பெட்டகம். குழந்தைனால அப்படித்தானே, அப்படி பார்த்தால் அப்படி வந்து தவிக்குது, ஆனா சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடாம அழிசாட்டியம் பண்ற அந்த குழந்தைய அவங்க அம்மா சாப்பிடுற ஊட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு இருந்தா. நான் தங்கி இருந்த வீட்டுல அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பாட்டு பாடு, இந்த குழந்தை சாப்பிடும். அந்த பொண்ணு போய் டேப் ரெக்கார்டர் போடுறதுக்கு முன்னால யோசிச்சுது, அம்மா நானே பாடலாமான்னு கேட்டுச்சு. அந்த அம்மால பாடு பாடு, சாப்பிடுதான்னு பார்ப்போம், பாடு, பயமுறுத்தாம பாடு. அந்த அம்மா பாடுச்சிங்க. நீங்க நம்புவீர்களா? அந்த அழுதுட்டு இருந்த குழந்தை அப்படி பார்த்துச்சிங்க, கல 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 கலன்னு சிரிச்சுது. இந்த கப்பு நிறைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லா சாப்பிட்டுருச்சிங்க. பாட பாட சாப்பிடுதுங்க. அது 3 நாள்ல 100 முறையாவது நான் அந்த பாட்டை கேட்டிருப்பேன். இந்த குழந்தை 6 முறை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குழந்தையை சிரிக்க வைக்கணும்னு அந்த அம்மா 100 முறை அந்த பாட்டு பாடிச்சு. எனக்கு அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த பாட்டு சொல்லட்டுமா? காத்து மேல, காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்து கிளக்கேன்னு சிரிக்குது. 3வது நாள் முடிஞ்சு நான் செருப்பு மாட்டிக்கிட்டு என் சூட்கேஸை பிடிச்சிக்கிட்டு ஆர்த்தி கூப்பிட்டேன் அந்த பிள்ளைய. இங்க பாரு, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளை வளர்ந்துருக்கும், சரியா? ஏன்னா வெளிநாடு கனடா, அடிக்கடி போக முடியாது, 3-4 வருஷமாவது ஆகும். நான் வரும்போது உன் பிள்ளைய பத்தி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அசிங்கமான பாட்டு தான் கேட்குது, குத்து பாட்டு தான் கேட்குது, ரசனை கெட்டு போச்சு, பெரியவங்க பேச்சே கேட்கறது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அதன் விதையை நீ 3 நாட்களுக்கு முன்னால் விதைத்து விட்டாய். அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு? ரசனையை மாற்றி கொடுத்தது யார்? நீங்கள் தான் கொடுத்தீர்கள். கொடுத்தது நீங்கள். திட்டதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது, முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது, பேண்ட சரியா போட மாட்டேங்குது, பிளவுஸ சரியா போட மாட்டேங்குது, துப்பட்டாவை போட எப்படி போடும்? ரசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்களே. அதற்கான ஒரு மாற்று சிகிச்சை தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள், இத்தகைய சிந்தனை அரங்கங்கள். ஒரு தலைமுறையின் ரசனையை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பெரியவர்கள் மிகப்பெரிய கற்றலில் ஈடுபடுகின்ற ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார்கள், அல்லது அவர்களை பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய புதைகுழிகளையும் உருவாக்கி விடுகிறார்கள். உங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க குழந்தைகள், உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்சை கேட்காது. சாபம் இல்லை, நடைமுறை. ஏன் கேட்காது? நீங்கள் கேட்டீர்களா? அதுவும் கேட்காது. ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன். நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள்.